செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்து போகிறார். ஆமென். சொல்லுங்க பாருங்க. ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை சிட்சிக்கிற வருடம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை சிட்சிக்கிற வருடம் அல்ல. நிறைய பேர் அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னை சிட்சிக்கிற ஆண்டவரே கிடையாது. உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வருடம். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இந்த சந்தர்ப்பத்தில், இந்த சூழ்நிலையில் இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். திருமலைவாய் பகுதியில் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தர் வேகமாக போயிட்டு மிலிட்டரியில் சேர்ந்துட்டாரு. சேர்ந்து அந்த இடத்துல அந்த ட்ரைனிங் ரொம்ப கடுமையானது. நாங்கள் இங்கேருந்து ஆத்தூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு போகிற போது, அதிகாலையெல்லாம் போகிற போது அந்த சோழவரம் ஏறு கிராமத்துக்கு மேலே தான் போவோம். அந்த பிள்ளைங்க பேசக்கூடாது. அந்த ஏறு கிராமத்துக்கு மேலே தான் நாங்கள் போவோம். அந்த ஏறு கிராமத்துக்கு மேலே போகும்போது திடீர்னு எங்களை ஒருத்தர் கிராஸ் ஆகி விழுந்து ஏந்து ஓடுறாரு. அவர் கையில பெரிய துப்பாக்கி அவர் கையில இருக்குது. நாங்கள் பயந்துட்டோம் ஒரு நிமிஷம், என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் தான் சொல்றாங்க, இந்த காலை நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா, காலையில் அவங்களுக்கு எழுப்பி பெரேடு நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏற்கரையில் கல்லும் முள்ளும் பாம்பும் விஷப்பூச்சிகளும் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் கொஞ்சம் கூட பார்க்காம அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அவங்க எழுந்து ஓடி இங்கேருந்து அங்கே ஓடணும், இங்கே வரணும், கத்தணும், எழுமணும், ஓடணும், குதிக்கணும், இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அந்த ஒரு மிலிட்ரி என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கடுமையான பணி நியமனம், கடுமையான ட்ரைனிங். இது கடுமையா இருக்கிறதுனால என்னாச்சுனாக்கா, திருமலையிலேருந்து ஒருத்தர் மிலிட்ரியில் வேலைக்கு சேர்ந்தாரு. அவருக்கு இதே போல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டோசேஜ் எல்லாம் கொடுத்த உடனே இதை தாக்கு பிடிக்க முடியாம திருட்டு வண்டி ஏறி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு என்ன தெரியலனாக்கா, திருப்பி மிலிட்ரி நம்மள தேடி வருவாங்கன்றது தெரியாது. இவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒன்றுமே சொல்லாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து கொஞ்ச நாள் என்ன ஆச்சுனாக்கா, மிலிட்ரி இவரை தேடிட்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். தேடிட்டு வந்து எல்லாம் விசாரிக்கிறப்போ எல்லாம் விசாரிங்க. இவர் மிலிட்ரி தேடிட்டு வராங்கிற செய்தி கேட்ட உடனே பாய் இல்லை, நம்ம வீட்டில் பாய் இருக்குமே, அந்த பாய்க்குள்ள கொண்டு போய் மசின்னு ஒழிஞ்சிக்கின்னு அந்த நேரத்தில் அப்படின்றாரு. அவன் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் ஓடி வந்ததுலாம் தெரியாது அவன் மனைவிக்கு. அவன் மனைவி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு லீவ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தான் வந்திருக்கான்னு நினைச்சுங்க. இவர் ஒளியறதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ உடனே அவன் மனைவி சொன்னாங்க, இன்னும் எங்கள் வீட்டுக்கார வரலையேங்க, எங்கள் வீட்டுக்கு வரல, இல்லை வந்த கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணேன் எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற விசாரிச்சோம்னா அவர் வந்து 2 நாள் ஆச்சுட்டாங்க. திருப்பி வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி தேடி பார்த்த உடனே அவர் மாட்டிக்கிறாரு. உடனே கை காதில் கட்டி இது போயிட்டாங்க. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஓட போகும்போது குழந்தை அழுவுற மாதிரி அழுகுறாரு. ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துல நாங்கள் ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணல வரும்போது தலைவர் பயங்கர கோலாகலமா ரொம்ப ஜாலியா வராரு. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். மிலிட்டரியில எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த செல்வாக்கு அங்க அதிகமா இருக்கு. அங்க மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்களுக்கு இங்க அவங்கவுங்க ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க. அதுலயும் ரிட்டையர்ட் ஆன பிறகு பிரைவேட்ல அவங்களை எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப பேர் ஆயத்தமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க ஆரம்ப நாட்கள்ல அப்படி கடுமையாக அவர்கள் பரீட்சிக்கப்பட்டிருப்பார்கள். எந்த சூழ்நிலையில அவங்க எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி அவங்க போராடணும், எப்படி எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணணுன்றத கடுமையாக கற்றுக் கொடுத்ததினால எந்த இடத்துல அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்களா. நல்ல கவனிப்பாங்களா. அந்த வகையில நீங்களும் நானும் ஒரு மிலிட்டரியில தான் இந்த 2020 வருஷத்துல அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையாக ரொம்ப ஆச்சரியமான காரியத்துல கர்த்தர் செய்திருக்கிறாரு. நீ எவ்வளவு இந்த 2020 வருஷத்துல கற்றுக்கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறாரோ, அதே போலதான் ஒரு பெரிய ஒரு மெடல், ஒரு பெரிய ஒரு பிளஸிங், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை 2021 வருஷத்துல கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஆமென்.
அப்போ இந்த 2020வது வருஷம் தோல்வியை பார்ப்பதற்காகவோ அல்லது என்னை கலங்க வைப்பதற்காகவோ என் கனிவெடிப்பை வைப்பதற்காக கிடையாது. ஆண்டவர் செய்ய போகக்கூடிய மிகப்பெரிய காரியத்திலே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆயத்தமான காரியத்திற்கு, ஒரு ஆயத்தமான பணிக்கு, இல்ல ஆயத்தமான சூழ்நிலைக்கு என்னை கர்த்தர் இந்த வருஷத்துல ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சூழ்நிலை தான் கடந்து நம்ம செல்ல போகிறோம். அப்போ கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா? என்ன தேவன் கற்றுக் கொடுத்தார் என்பதற்காக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து போகிற 2021வது வருஷத்துல கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்துல பைபிளை திறந்து படிங்க. 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு என்று சொல்லுகிற போது ஈசாக்கிற்கு தரிசனமாகி, அவனை பார்த்து சொல்ற, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அப்பாடி எப்படி சொல்றாரு, அடையாளம் எப்படி காட்டுறாரு பாருங்க. நான் யெகோவா, நான் வந்த யெகோவா ஈரே அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வெள்ளக்காரன் கடவுள்ன்றாங்க. என்னக்காரர் யார் கடவுளா? வெள்ளக்காரன் கடவுள். ஆனா என்னைக்குத்தான் இந்த நிலையெல்லாம் மாறி இவர் எபினேசருடைய கடவுளு, இவர் ஷாஜி சாமுவேலுடைய கடவுளு, இவர் இன்னாருடைய கடவுளு, இன்னாருடைய தேவன், எப்பதான் அந்த நிலை மாறி வரப்போகுது தெரியல. ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். நிலை மாறவும் மாறாதா? மாறவும் மாறாதா? அந்த நாட்களில் தானியேலுடைய தேவன் சொன்னாங்களா இல்லையா? ஆபிரகாமின் தேவன் சொன்னாங்களா இல்லையா? எலியாவின் தேவன் சொன்னாங்களா இல்லையா? ஆனா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய பேரை சொல்லி என்னைக்கு எங்க அப்பாவுடைய நாமத்தை மையப்படுத்த போறாங்க, அதற்கு உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிலத்துல அடையாளம் காட்டுறது பாருங்க. ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து, நல்ல அர்த்தம் சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருந்து அடுத்தது இன்னொரு ஐடென்டிட்டி கொண்டு வர பாருங்க. என் ஊழியக்காரனாகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கையை ஜோர கட்டி கட்டு. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் அழகா சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிரவேசிக்கக்கூடிய 2021வது வருஷத்துல உங்களை தனியா பிரிச்செடுத்து உங்களோட ஐடென்டிஃபை பண்ணி உங்களை அழகாக கொண்டு வந்திருக்கிறார்ல. எதுக்காக தெரியுமா? உங்களின் நிமித்தமாக உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களின் நிமித்தமாக உங்களுடைய நண்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக உங்களுடைய உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக உங்களுடைய தெருவை, உங்களுடைய நகரத்தை, உங்களுடைய தேசத்தை, இந்த இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் அவருடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்து, அவன் தேசத்தில் இருந்து, அவனுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் இருந்து கர்த்தர் பிடித்தெடுக்கிற போது ஆபிரகாம் என்ன நினைச்சான்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய நினைவுகள் என்ன தெரியுமா? இந்த ஆபிரகாமை கொண்டு சந்ததிகளை கர்த்தர் உருவாக்க நினைத்தாராம். இந்த ஆபிரகாமை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தாராம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை கர்த்தர் பிரித்தெடுத்து ஒரு மனுஷன் இந்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிற போது அவனுக்கு திட்டம் இல்லாமலும் அவனை குறித்துண்டான சரியான ஒரு செயல்பாடு இல்லாமலும் ஆண்டவர் செயல்படுகிறவர் அல்ல. உன்னுடைய பாதங்கள் இந்த இடத்துல படுகிற போது அல்லது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற போது அவன் ரத்தம் உனக்குள்ளே ஊற்றப்பட்டு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுகப்படுகிறதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த தருணம் என்பது ஏதோ உன்னுடைய வாழ்க்கை நடக்க போகிறதற்காக அல்ல. திட்டமிட்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்காகத்தான் அவருடைய கிருபையின் நிழலிலே கர்த்தருடைய மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்.
அப்படி மறைத்து கொண்டு வரப்பட்டவன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அழகா ஈசாக்க பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உன் கூட கர்த்தர் இருக்கிறார் உண்மைதான், ஆனா உன் கூட கர்த்தர் இருக்கிறவர் உன்னை ஸ்ட்ரைட் ஆசீர்வதிக்கிறது இல்லை, உங்க அப்பாவின் நிமித்தமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை கிடையாதுங்க, நான் உடனே சொல்ல நல்லா கவனிங்க பார்க்கலாம். என் நிமித்தமாக என் பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும், என் நிமித்தமாக சபை மக்கள் செழிப்பா இருக்கணும், என் நிமித்தமாக இந்த ஜனம் என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் செழிப்பா இருக்கணும். இது மட்டும்தான் ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அது போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல கை பிடிங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் நிமித்தமாக உன் சபையை, உன் உறவை, உன் பிள்ளைகளை, உன் தாய் தகப்பனை, உன் மனைவியை உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி அவராலே அடையாளம் காண்பிக்கப்பட்ட உங்களை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை உன் ஜனத்திற்கு நான் கொடுப்பேன். கடந்து வந்த பாதையை பார்க்காதீங்க. இஸ்மவேலு கர்த்தருக்கு அருவருப்பானவன், அவன் தேவனுக்கு துஷணமா இருப்பானா. அப்படி சொன்னவர் சொல்றாரு, நீ வேண்டுதல் செய்தது நிமித்தமாக அவனுடைய சந்ததியும் நான் பெருக பண்ண வேண்டும் சொன்னார். திரும்பதானங்க அவனுடைய பார்வையில அவன் துஷ்டன், அவனுடைய பார்வையில அவனை கர்த்தர் பிடிக்காது. ஆண்டு சொல்றாரு, இவன் சந்ததி கிடையாதுயா, உனக்கு பின்னாடி ஒரு ஈசாக்கு நான் கொடுப்பேன், அவன் தான் உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. ஆனாலும் நீ இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்த பத்தியா, அந்த வேண்டுதலை நான் கேட்டு அதை நிமித்தமாய் அவனையும் நான் உயர்த்துவேன். இதுதான் கிருபை. நீ யாருக்காக வேண்டுதல் பண்றியோ, யாருக்காக நீ ஜெபிக்கிறியோ, நீ இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் நிழல் போனோமோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கணுமோ, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க, இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட இருந்ததுதான் எல்லாருமே புறப்படும். நீ தான் பண்டக சாலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான். சத்தமா சொல்லு, நீங்க தான் பண்டக சாலை. இந்த பண்டக சாலையிலிருந்து தான் நிறைய குடும்பங்கள் நிரப்பப்படணும். இந்த பண்டக சாலையில தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பண்டக சாலையில தான் நீரூற்றுகள் புறப்படணும். இந்த பண்டக சாலையில தான் நிறைய பேர் தாகம் தீர்க்கப்படணும். இந்த பண்டக சாலையிலிருந்து தான் அநேகரை கட்ட திருப்தி. கையை தட்டியா, என் அப்பாவுடைய மகிமை உனக்கு மேலே இறங்குகிற போது அது வடிந்து போகக்கூடிய ஆசீர்வாதம் மாறணும். நானும் உருப்படாம, மற்றவங்களையும் உருப்பட விடாம, நானும் உயராம, மற்றவங்களையும் உயர விடாம, நானும் ஆசீர்வதிக்கப்படாம, மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கப்பட விடாம வாழ்ற வாழ்க்கை பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கைங்க. நான் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்திருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும். நான் உயரணும், என்னை சார்ந்திருக்கிறவர்களும் உயரணும். ரெண்டும் ஒண்ணு வேணும். நான் நல்லா இருக்கேன், இல்ல பரவாயில்ல பாச, அவங்க நல்லா இருக்கட்டும் பாச. கனி இல்லாத மரத்திலிருந்து ஒரு காலம் ஒருத்தர் கனி கொடுக்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன், முதல்ல நீ நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, உங்ககிட்ட 2 உடை இருந்தா ஒன்னை எடுத்து மற்றவர்களுக்கு கொடு. உடையே இல்லாம நீ எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஐயா அம்மா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். உனக்கு கொடுத்தவைகள் ஆண்டவர் கொடுத்தார்ல, அதெல்லாம் இரட்டத்தனையா மாறணும். உனக்கு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். உனக்கு ஆண்டவர் கொடுத்தவைகள் எல்லாம் மேன்மையா மாறணும். அடுத்தது உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குனாக்கா, நான் மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்றது சொல்லக்கூடாது. நானும் ஆசீர்வதிக்கப்படணும், என்னை சார்ந்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய எண்ணம் அதுதாங்க. இப்படியும் பேசக்கூடாது. எப்படி எனக்கு எல்லாக்கிட்டையும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கட்டும், அது உன்னுடைய இருதயத்தினுடைய ஆழ்ந்த குறிக்குது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. மற்றவங்களெல்லாம் உயர்த்திட்டு உன்னை குப்பை தொட்டியாவே அல்லது உன்னை உருப்படாதவனா வைக்கிற சொல்லி ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் தயவுசெய்து எடுத்துருங்க.
அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சிரிச்சுன்னு சொன்னீங்களா? அதுனா நீங்களும் நல்லா இருக்கணும்ன்ற மட்டும் ஒண்ணும் மூஞ்சில ஆக்ஷனே இல்லை. ஆனா நான் நல்லா இருக்கணும். என்ன அது? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஏசப்பா நல்லா வைப்பாரு. கையை தட்டுங்க பார்க்கலாம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 2 பேரும் அந்த திரும்பியை கற்றுக் கொடுப்பாரு. நம்ம 2 பேருக்கு அந்த மேன்மையை கற்றுக் கொடுப்பாரு. அதற்காகத்தானே இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வெளிச்சத்திலே கற்றுக் கொண்டு வந்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல புதைந்து போய் கிடந்த முத்தாகிய ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து தேவன் விரும்பக்கூடிய ஸ்தலத்திற்கு அவனை கொண்டு போய் நிறுத்தி அந்த இடத்திலே அவன் பெயரை பெருமைப்படுத்துவதற்கு என் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குமானால், உன்னையும் அழைப்பதற்கு, உன்னையும் தெரிந்து கொண்டதற்கு, புதைந்து போய் கிடக்கிற உன்னை ஆண்டவர் மறுபடியும் எடுத்து தோண்டிக் கொண்டதற்கு உன்னை குறித்தும் எங்க அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. யாருக்கு என்ன திட்டம் இருக்கிறது தெரியாதுங்க. ஆனா உன்னை முன் குறித்த தெய்வத்திற்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை இப்படி வைக்கணும், உன்னை இப்படி ஆசீர்வதிக்கணும், உன்னை இப்படி அழகுபடுத்தணும், உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கணும், உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு போகணும், அப்படி என்கிற ஒரு திட்டம் என் தெய்வத்திற்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அதற்காக தான் வைத்திருந்தார். அழகா சொல்றாரு, என் தாசனாகிய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பெயரை சொல்லி சொல்லணும். இவர்களின் நிமித்தமாய் உன் திருவன் ஆசீர்வதிப்பையா, இவர்களின் நிமித்தமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஊழியத்தின் பாதையில் இந்த இடத்துல வந்தபோது இடுப்பளவு தண்ணி வரவே முடியாது. நிறைய பேர் என்ன பார்த்து கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் வேற இடம் இல்லாமல இங்க வந்து சர்ச்சு கட்டினீங்க? பாழா போன ஸ்தலம் மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். ஏன் பாஸ்டர் இப்படி இருக்குது இந்த இடம்? சரியான ரோடு வசதி இருக்காது. சொந்தக்காரங்க எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சா கூட சொல்லுவாங்க, ஐயோ இந்த இடத்துல காரு பைக்கெல்லாம் வந்துட்டு போனா நாசமா போயிருதுப்பா, அவ்வளவு கல்லும் மேடு, அவ்வளவு பள்ளம் இறக்கம்லாம் அப்படி இருக்கும். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார், என்னால் அழைக்கப்பட்ட உன் நிமித்தமாக இந்த இடத்துக்கு நீங்க பாருங்க எப்படிப்பட்ட அமைப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன வாங்க 35,000 ரூபாய் கிரவுண்டு, இன்னைக்கு பல லட்சங்கள். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னாக்கா, உன் நிமித்தமாக இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க கட்ட விரும்புகிறார். இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்க ரோட்டையும் பாருங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ரோட்டையும் பாருங்க, இதுக்கு எதிரில் ரோட்டையும் பாருங்க, இதுக்கு அந்த சைட்லயும் போய் பாருங்க. இங்க எந்த ரோடு போடப்படலங்க, ஆனா இந்த ரோடு கட்டு போட்டுருக்காருன்னா அவர் நம்ம இருக்கிறாங்க. உங்க அத்தனை பேரையும் பாக்குறாங்க, என் பிள்ளை குலுங்காம, என் பிள்ளை அப்படி தூக்கி போடாம, என் பிள்ளை பட்ட பாடெல்லாம் போதுங்க. அது எனக்காக போட்டார் எடுத்து, ஆனா உங்களுக்காக போட்டார் கொடுத்துருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாசமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டல கூட்டு வந்தாங்க பிரசவம் நடந்துருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இப்ப பாருங்க, அது என்னவும் தெரியல, உங்களை ரொம்ப ரசிக்கிறார் நினைக்கிறான், உங்களை ரொம்ப விரும்புறாரு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை என் பிள்ளை அப்படியே குடுங்காம, என் பொண்ணு அப்படியே குடுங்காம அப்படியே அழகா வந்து சர்ச்சில் பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப விரும்பலாம். சாரி, எங்க இருந்த சேர் ஏதோ ஒன்று வந்துச்சு பாருங்க, எல்லாம் பயங்கரமா விரும்புறாரு கூட தெரியுது. ஆனா இதெல்லாம் எடுத்துருவேன், நான் சேர்லாம் எடுத்துருவேன், எனக்கு இடம் பத்தல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். வாயை மூடிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லு. அல்ல நீ என் கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் சொல்லு. ஆமா, நம்மளாம் மௌனசாமி கிடையாது, நம்மளாம் மௌனசாமி கிடையாது, நம்மளாம் நல்ல சந்தோஷமா பேசக்கூடியவங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லணும். அல்ல என் கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவரியான்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. மறந்தானே கூட அவருடைய மூச்சு காற்று இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆபிரகாமை போலத்தான் இந்த இடத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் நிமித்தமா உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் போன. நான் பெருசா சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு நான் செல்வத்தை சேர்த்து வைக்க கேட்டே பரவாயில்ல, ஆனா சாபத்தை மட்டும் சேர்த்து வைக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நல்ல கவனிங்க.
உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை, செல்வத்தை, ஏக்கர் கணக்கில் இடம், கழுத்துல அப்படியே தாம்பு கயிறு மாதிரி நகை, ஒரு பெரிய பெரிய பங்களா, ஆளக்கூடிய எக்கச்சக்கமான பொருள், இதெல்லாம் கட்டியும் பரவாயில்ல. என் பிள்ளைகளுக்கு ஒரு காலம் நான் என்ன பண்ணக்கூடாது, கடுகளவு சாபத்தை கூட என் வீட்டில் கொண்டு வந்து கூடாது. நான் ஒரு சாட்சி நான் வந்து சொல்றேன். 6 நாட்களில் கத்திரிகளை ஊழியத்துக்காக பிரிச்சிருக்காரு. எங்களுடைய வாழ்க்கையே ஊழியம் தான். ஊழியத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காணிக்கை பண்ணதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி எங்க அப்பா ரட்சிக்கப்படலை. ஸ்தோத்திரம். அப்ப நல்ல வேலையில வந்து ரொம்ப குடிக்கட்டி பிறந்தவர், நல்ல ஒரு பணக்கார மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன். ஊர்லயே பெரிய பணக்கார இருப்பான்னு எங்க அப்பாவை வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்த மனுஷன் கடைசியில் ஓட்டாண்டியா அவர் நிலைமைக்கு வந்துட்டாரு. கடைசி வரல சொந்த வீடு கிடையாது, கடைசி வரல தங்கறதுக்கு தரதரமான ஒரு ஸ்தலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு சேர் கூட எங்க அப்பா சம்பாதிக்கல. வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் எங்களை அம்மாவை ரட்சித்தாரு, அம்மா மூலமா என்ன ரட்சித்தாரு, என் மூலமா அப்படியே குடும்பத்தை கட்ட சந்தித்தார். ஆனா எங்க அப்பா மட்டும் ரட்சிக்கப்படவே இல்லை. எங்க அப்பா இந்த சில மறைமுகமான பாவத்தை எல்லாம் செய்தாரு. அதை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, நாங்க திட்டுவோம், சண்டை போடுறதுக்காக பண்ணாரு. அது என்ன எப்படி கேட்டீங்கன்னாக்கா, எங்களுக்கு கட்ட காணிக்கை பணம் கொடுப்பாரு. அந்த காணிக்கையில எங்க அம்மா செலவுக்கு சில பணம் கொடுப்பாங்க. இதை கொண்டு போய் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரியாம சில தவறுல செய்வார். ஆனா எங்களுக்கு ரொம்ப நாளா இது ஒரு கஷ்டம். ஏன்னா கட்டர் அழகா உயர்த்தி அழகா எங்களை கொண்டு வந்துட்டாரு. ஆனா எங்களால அந்த அடுத்த கட்ட உயர்வுக்கு எங்களால போக முடியல. அடுத்த கட்ட மேன்மையை சுதந்திரிக்க முடியல. அந்த கடன் பிரச்சனை இதை தாண்டவே முடியல எங்களால. அப்போ ஒரு முறை நாங்க குடும்பமாய் உட்கார்ந்து நாங்க ஆலோசனை செய்து ஆண்டவர்கிட்ட பேசுறப்போ சில காரியத்தெல்லாம் கத்த வெளிப்படுது. இதனாலதான் சில பிரச்சனை நடக்குது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ உடனே அம்மா நாங்க எல்லாமே உட்கார்ந்து அப்பா கிட்ட பேசணும். இவங்களால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த குடும்பத்திற்கு எங்கள் நிமித்தம் ஆசீர்வாதம் வந்தாலும் உங்க நிமித்தமா சில சாபம் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தொட முடியல அப்படின்ட்டு சொல்லி நாங்க அப்பா கிட்ட பேசணும். கடைசியில சில நாட்களுக்குள்ள அவர் முழுமையாய் தேவனுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். எல்லா கெட்ட பழக்க வழக்கையும் மாற்றிக்கொண்டார். எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கற்றுக் கொடுத்து ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனை கத்தர் அவரை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவர் இல்லை, மறிச்சிட்டாரு. ஆனா அவர் அதன் பாவத்திலே பிறந்த பாவத்திலே மறிச்சிருந்தா கூட அவருடைய கீர்த்தி பரம்பியிருக்காரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருந்திருக்க முடியாது. ஆனா அவர் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் என்ன, கடைசியில் ஆண்டவருக்காக தன்னை விட்டு கொடுத்து எல்லா பாவங்களையும் விட்டு கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு இல்லாத ஒரு செழிப்பு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா புரிந்து கொண்டார். ஐயோ, தவறான வழியில ஆண்டவர் கொடுக்கக்கூடியவர்களை நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்னாக்கா ஒரு காலமும் உங்க வீட்டிலேயோ அல்லது நீங்களோ அதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு செலவிடவோ அல்லது அருவருப்பான காரியங்களை செய்வதற்கோ ஒரு காலம் நீங்க விட்டு கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் தப்பு பண்ண உடனே உங்களை தட்டி சொல்லுங்க, இது தப்பு, இது செய்யக்கூடாது, தேவையற்ற இடங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போகக்கூடாது, தேவையற்ற காரியங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பயன்படக்கூடாது, இது கடவுள் கொடுத்தது, இது தேவையற்ற வண்ணமாய் விரயமாயிடக்கூடாது சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதாங்க நம்முடைய ஆசீர்வாதம் செழிக்க ஆரம்பிக்கும். நம்ம நல்ல மேலோங்கி வரணும் சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா ஏதோ ஒரு ஓட்டை, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் என்னுடைய ஆசீர்வாதத்தை அப்படி குறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் பயங்கரமா பிரயாசப்படுவீங்க, நல்ல கடுமையா உழைப்பீங்க, கடுமையா ஆண்டவருக்கு ஓடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அந்த வருஷத்துடைய கடைசியில பாத்தீங்கன்னாக்க என்ன மீந்து இருக்குது? சம்பளம் உயர்வு கிடைச்சிருக்குது, எல்லாம் கிடைச்சிருக்கு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சு. ஆனா எண்ணத்தை நாம் மீதப்படுத்தணும். கொஞ்சம் தயவு செய்து உணர்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில என்ன இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப கூட சாப்பிட்டேன். நான் வேலை இல்லாதப்ப சாப்பிட்டேன், பிரச்சனை அதிகமா இருக்கிறப்ப சாப்பிட்டேன், அப்பயும் நல்ல துணி உடுத்தினேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இப்ப எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிருக்கு,
நல்ல செழிப்பு இருக்கு, ஆனா டிஃபரண்டா என்னால என்ன கொண்டு போக முடிஞ்சது, டிஃபரண்டா என்னால என்ன சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது, அப்படி பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்? யோசிக்கணும். ஏதோ ஒரு தவறுதல், ஏதோ ஒரு பிழை என்னிடத்தில் இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளுகிறதற்காகவும் அதை நான் உணர்வுபடிக்கிறதான் இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனிக்கணும். உன்னை மேன்மை மிக உள்ளவனா கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். உன்னை கொண்டு உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். உன்னை கொண்டு உன் உறவுகளை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். எப்படி ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்தினாரோ அதே போல நான் சொல்றேன். நல்ல கவனிக்க பார்க்கலாம். குறிப்பிட்ட நாட்கள் வரை இந்த உலகத்தில் நம்ம வாழ போறோம். அடுத்ததுக்கு பிறகு நம்முடைய தலைமுறைகள் வாழ போகிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நீ சேர்த்து வச்ச பணமும் புகழும் ஆஸ்தியும் உன் தலைமுறைக்கு போதா போலி என்று எனக்கு தெரியாது. ஆனா நீ சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள் அல்லது நீ சம்பாதித்து வைக்கிற சாபங்கள் உன் தலைமுறைக்கு போய் சேருமா? அது எப்படி போகணும் சொல்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு காலமும் நான் இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து சொல்றேன், உன் அறியாத உன் பிள்ளைகளுக்கு, நடக்க தெரியாத உன் குடும்பத்தாருக்கு ஒரு காலம் நீ சாபத்தை சேர்த்து வைக்க கூடாது. உன் தவறான காரியங்களினாலே, தவறான சம்பாத்தியத்தினாலே, தவறான நன்மைகளினாலே ஒரு காலமும் உன் சந்ததிக்கு நீ அதை கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது. ஒருவேளை இன்னதை சேர்க்கிறாய் என்பதை உன் தலைமுறைக்கு தெரியாது. ஒருவேளை இன்னது நடக்க போகிறது என்பது உன் தலைமுறைக்கு தெரியாதியா? ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது தாங்கிக் கொள்ள முடியாதவைகள் ஒன்று. ஆனா ஈசாக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றான், எங்க அப்பாவின் நிமித்தமாக என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்ததினாலே நான் விதைத்த விதைகள் எல்லாம் 1, 10, 100, 30, 1000 பலன்களை கொண்டு கையை தட்டையா. என் ஆண்டவர் உன் நிமித்தமாக 2021 வருஷத்திலே உன் ஆசீர்வதிக்கணும். உன் நிமித்தமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கணும். உன் நிமித்தமாக உன் தெரு ஆசீர்வதிக்கணும். உன் சபை ஆசீர்வதிக்கணும். உன் தேசத்தை ஆசீர்வதிக்கணும். கொள்ளை நோயை, பொல்லாத ஆவியை, தரித்திரத்தை உன்னை விட்டு விரட்டணும். இதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். சும்மா வாழ்ந்தோம், இருக்கிறத சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் எழுப்பி அங்க இங்கே திரிஞ்சோம், இதெல்லாங்க வாழ்க்கை. இது கிடையாதுங்க வாழ்க்கை. நீ வாழ்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 12 பிரசங்கின் புத்தகம் 12வது அதிகாரத்துல சாலமோன் ஞானி சொல்றார் பாருங்க, வாலிபனே வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அந்த இடத்துல எவ்வளவு அழகான விடுகதைகளை சொல்றாரு பாருங்க. எவ்வளவு தெளிவான விடுகதைகள். இந்த எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும் தெரியல. அந்த விடுகதைகளை சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நீ சாபத்தை சேர்த்து எடுத்துக்கிடாதுங்க, ஆசீர்வாதத்தை சேர்த்து வை. நீ பணத்தை சேர்த்து வைக்க பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏழ்மையான குடும்பத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய தாயும் தகப்பனும் பார்க்காத ஆசீர்வாதங்களை அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? செல்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கல, ஆனால் ஜெபமும் அவருடைய சமாதானமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், இந்த சம்பளத்தை எல்லாம் வச்சு வாழ முடியுமா சொல்லி தயவு செய்து ஏங்காதீங்க. என்ன சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தாலும் சரி, அதுல கடுகளவு சாபம் இல்லாம, சாபம் கலக்காம உன் வாழ்க்கை இருந்ததுனாக்கா, என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி அதை நிறைவான பலனை எங்க அப்பா இயேசு கொடுப்பாரு. அதிலே புசித்து குடித்து திருப்தியாய் மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாருங்க. அதுதான் எங்க அப்பா நடத்திப்பு. மற்றவர்களுக்கு எங்க அப்பா நடத்துற விதத்திற்கு உள்ள வித்தியாசம் அதுதான். எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சம்பளம் இருந்தாலும் சரி, அதுல திருப்தி அடைஞ்சு நீ மீதம் எடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீதம் எடுப்பேன், எடுக்க எங்க அப்பா வைப்பார். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன்.
தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். எவ்வளவு பேர் குடும்பம் பாருங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப இங்கதான் நீங்க கவனிக்கணும். என்ன பாருங்க, இங்கதான் கவனிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஊழியக்காரனாகிய உங்க அப்பா ஆபிரகாமின் நிமித்தமா உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, உங்க அப்பா காமின் நிமித்தமாக கானானே நீ சபிக்கப்பட்டவனா போறேன்னு சொல்றாரு. என்ன யாரு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த இடத்துல அப்பாவின் நிமித்தமா பிள்ளை ஆசீர்வதிக்கிறாரு, இங்க அப்பாவின் நிமித்தமா பிள்ளைய சபிக்கிறாரு. என்ன காரணம்? அங்க அப்பா கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாரு, சந்ததிகள் ஆசீர்வதிக்கிறாரு. இங்க அப்பா கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்ததுனால அந்த அப்பாவுடைய சாபத்தை பிள்ளைகள் இடத்துல பின்தொடரும்படி கர்த்தர் சொல்றாரு. நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரவேசிக்கக்கூடிய 2021 வருஷத்துல பல நன்மைகளை உனக்கு செய்வதற்காக கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். யாக்கோபை போலதாங்க நானு, உங்களுக்கு நன்மை வந்து சேரும் மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் நான் விடவே மாட்டேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரையிலும், உங்களை கர்த்தர் உயர்த்துகிற வரையிலும், உங்களுக்கு உண்டான திட்டங்களை நிறைவேற்றுகிற வரையிலும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கையில கர்த்தர் உங்களை கொடுத்துட்டாருனாக்கா இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணுங்க. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், 2 நபரை உங்களுக்கு கர்த்தர் சுட்டி காண்பித்தார். நல்ல கவனிங்க. நோவாவை ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த இடத்துல அதே 9வது அதிகாரத்திலயா நல்ல கவனிங்க. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பெரிய பேரழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினாராம். அழிந்து போகிற ஜனங்களோடு கூட நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் அழிந்து போகாதபடி ஒரு பேழையில அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? அடைக்கலம் கொடுத்தாரா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2020வது வருஷத்திலே ஒரு கொள்ளை நோய் இந்த தேசத்தை கலைக்கிறதற்கு பிறகும் நிறைய தேசங்கள் நிறைய ஜனங்களை பிரேத குழிகளுக்குள்ளே அடக்கம் செய்ததற்கு பிறகும் உன் சரீரத்திலே கர்த்தருடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் அழிந்து போகிற ஜனங்களோடு கூட நீயும் அழிந்து போய் விடாதபடி ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் விடுகிற புகலிடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பத்திரமா கர்த்தர் அந்த பேழைக்குள்ள பாதுகாத்தாரோ, அதே போல நிலத்துல இருக்கிற உங்களை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் எங்க அப்பா இந்த பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னாரு. அன்னைக்கு இந்த பேழை உண்டு பண்றப்போ எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, எவ்வளவு கூட்டம் வர போறாங்க, என்ன காரியம் தெரியாது. அன்னைக்கு காட்ஸ் பிளான், அன்னைக்கு இந்த ராடை இப்படிதான் போடணும், இந்த பீமை இவ்வளவுதான் போடணும், இந்த இதை இவ்வளவுதான் உருவாக்குற சொல்லி எத்தனை பேருக்காக? 5 பேருக்காக கர்த்தர் அன்னைக்கு செய்தார். ஆனா இந்த சந்ததியில் இருந்து இன்னைக்கு இத்தனை பேரை கர்த்தர் துளிர்க்க கர்த்தர் செய்திருக்கிறார். இதற்காகத்தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இதற்காகத்தான் இந்த சபையை கர்த்தர் கட்டினாரு. நோவாவுக்கு அன்னைக்கு ஜீவனையும் நோவாவுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனையும் அழிந்து போகிற கூட்டத்தோடு கூட இவர்களை மறிக்க கூடாதபடி போகிறதற்கு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னாக்கா இவர்களை கொண்டு சந்ததிகளை உருவாக்கணும். ஆனா என்ன நடந்ததுனாக்கா அந்த நோவாவுடைய அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த ஜனங்களுக்குள் இல்லாமல் போனது. காமரான் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு அறைக்கு விழுறான். பாரியா எங்க அப்பா எப்படி படுத்துட்டு இருக்காரு பாரியா, எங்க அப்பாவுக்கு புத்தி இருக்கா பாரியா. சில நேரங்கள்ல நம்ம என்ன பேசுறோம்ன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு தப்பா தெரியாது. நான் தப்பா பண்ணேன், எங்க தம்பிகளை பார்த்து கூப்பிட்டேன், எங்க அண்ணங்களை பார்த்து நான் கூப்பிட்டு சொன்னேன், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீ கூப்பிட்டு சொன்ன பத்தியா, அவங்க மற்றவங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, அவங்க ஓடி என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு உடையை எடுத்து அந்த நிர்வாணத்தை மூடினார்களா. ஏன் இதை நீ பண்ணிருக்க கூடாதா? அதே தகப்பனுக்கு தானே பிறந்த, தகப்பன் நிர்வாணமா இருக்கிறாரு, உடனே நீ என்ன பண்ணிருக்கிறத போயிட்டு நீ மூடி இருக்கணும். நல்ல கவனிங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனையோ தேவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகம் பேர் தேவையற்ற காரியங்களை அனுப்புவதின் நிமித்தமாக தேவையற்ற நான் பரிசுத்தன் என்று சொல்லி அல்லது நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவன் என்று சொல்லி
அநேகரை குற்றப்படுத்துவது, அநேகருக்கு விரோதமாய் பேசுவது, அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நியாயம் இருக்கிற பொறுப்பை யாருக்கு கர்த்தர் கொடுத்தாரு? பேசிட்டு இருக்கிற எனக்கும் கேட்டு இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அவருக்குரியது. அவருக்குரியது. ஒருவனை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுக்கலையா? கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல. கூடிய மட்டும் ஆண்டவரை விட்டு விலகி ஓடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆர்ப்பணத்தில் சொன்ன பார்த்தீங்களா, மற்றவர்களுக்காக திறப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. கூடிய மட்டும் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதை தான் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, காம் செய்த தவறு தேவனுடைய பார்வையிலிருந்து சாபத்தை கொண்டு வருகிறது. ஆனா அந்த சாபம் எங்க போல? காமுக்கு போல. காமுக்கு போல. அவர் நோவாவுடைய பிள்ளைக்கு போல, நோவாவுடைய பேரனுக்கு போகுது. சாபம் எங்க போகுது? நோவாவுடைய பேரனுக்கு போகுது. இன்னைக்கு சில பேருடைய காரியங்கள் கூட அதுதான். நான் தப்பு பண்ணாலும் கர்த்தர் என்ன ஒண்ணு பண்ணல பத்தியா, ஒண்ணு பண்ணல பத்தியா, பத்தியா எனக்கு ஒண்ணு நடக்கல பத்தியா, எனக்கு ஒண்ணு வியாதி வரல பத்தியா, எனக்கு தைத்திரம் வரல பத்தியா, எனக்கு பிரச்சனை. நிறைய பேர் சொல்றாங்க. அவர்களை பார்த்து நான் சொல்லுறேன், உனக்கு வராததை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு சம்பவிக்க கூடாதவைகளை. சில நேரத்தில் நம்மள அடிச்சா கூட நமக்கு வலிக்காதுங்க. ஆனா உன் பிள்ளை கீழே வந்து நினைச்சுங்க, ஆட்டோமேட்டிக் கண்ணுல இருந்து தண்ணி ஓடி வரும். அதனாலதான் சில பனிஷ்மெண்ட் அங்க போகுது, சில வாதை அங்க போகுது, சில சாபம் அங்க போகுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பீங்களா? ஆண்டவர் உன்னை வைத்திருப்பது மற்றவர்களுக்கு சாபமாக கிடையாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த வருஷத்தை முடித்து அடுத்த 2021 வருஷத்திற்குள்ள கடந்து போகிற போது ஜாக்கிரதையா இருங்க. உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல சாபத்தை சேர்த்து வைக்கிறாயா, அல்லது என் பிள்ளைகளுக்கு நான் ரசிக்கிற, நான் நேசிக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறேனா? நான் எப்பவுமே சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்னும் சேர்த்து வைக்க கண்டிப்பா பரவாயில்ல, ஆனா கடிகளவு சாபத்தை நான் கண்டிப்பா சேர்த்து வைக்க மாட்டேன். என் பிள்ளைகளை பார்த்து நான் எப்பவுமே சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு காலமும் தரித்திரத்தை சேர்த்து வைக்க மாட்டேன். என் ஜீவனை கர்த்தர் எடுத்தால் கூட என் பிள்ளைகள் சமாதானம் ஆசீர்வாதமா வாழ்வார்கள் நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரை கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கணும். நீதிமான் தன் மரணத்திலே சந்தோஷமா இருப்பானா? காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீதிமான் கதிகளவு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க மாட்டான். நான் செத்தாலும் எங்க அப்பா ஏசப்பா என் பிள்ளைகளை பார்த்து பாரியா, எங்க அப்பா கிட்ட கேரக்டர் நான் விட்டுட்டு போறேன், அவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட விட மாட்டார். எத்தனை நம்பிக்கை! அவங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரவேசிக்கக்கூடிய 2021 வருஷத்துல உன் நிமித்தமாய் மற்றவர்கள் மகிழணும், உன் நிமித்தமாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், உன் நிமித்தமாய் மற்றவர்கள் உயரணும், உன் நிமித்தமாக மற்றவர்கள் மேன்மையடையணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கார். அந்த பாதையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஞானமாய் கவனமாய் கருத்தாய் நடக்கிறவர்களாய் மாறணும் என்றார் ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிற கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைகளுக்கு காமை போல சாபத்தை சேர்க்க மாட்டேன், ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற மனுஷனா மனுஷியா நான் தீர்மானம் பண்ண போறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு. கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். உனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களுடைய தரித்திரங்களும், அநேக குடும்பங்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட அதை எடுத்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சாபம். சாபம். அந்த சாபத்தை நிறைய பேர் இன்னைக்கு ஊனமா மாத்தி இருக்குது. அந்த சாபத்தை நிறைய பேர் கசப்பா மாத்தி இருக்குது. அந்த சாபத்தை நிறைய பேருடைய வாழ்க்கையை எரித்து நரகமாக்கி இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அந்த சாபத்தை சேர்த்து வைக்க கூடாது. பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் பிரவேசிக்க 2021 வருஷத்துல எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக, அப்பா என் கூட பேசின பிரகாரமாக, நான் ஆபிரகாமை போல என் ஜனத்திற்கு, என் சந்ததிக்கு, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா மாற போறேன். நான் இடலா மாற போறேன்.
கையை விட்டுட்டு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. இதற்காக ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆபிரகாமில் இருந்ததுதான் சந்ததிகள் மேலோங்கி வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படி வந்துட்டு இருக்குது. அந்த சந்ததியில இருந்தா இயேசு கிறிஸ்து வராரு. அந்த சந்ததியில இருந்தா நீங்களும் நானும் வந்துட்டு இருக்கிறோம். ஏன் பேழையில கர்த்தர் பாதுகாத்தாரு நோவாவை? அந்த சந்ததியில இருந்து ஏன் விட்டுட்டாவல? ஏன் அந்த சந்ததியில இருந்து பின்தொடரல? ஏன் அந்த சந்ததியில இருந்து உயர்வு நமக்கு கிடைக்கல? இந்த சாபம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாபம் தான் அந்த அந்த கண்டினியூட்டியை நம்ம தொட முடியாதபடி தடுத்து நிறுத்திடுச்சு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இது இப்படியே போயிட்டு இருந்தா நல்லது இல்லை. என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பிள்ளைங்க துக்கப்படுறாங்க, என் பிள்ளைங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 2021 வருஷத்திலாவது என் பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திட்டு அவங்க சந்தோஷமா மாறணும். அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தாராம். பாப்பா வாரி எனக்கு வேணும், உங்ககிட்ட இருந்து என் சந்ததியை நான் உருவாக்க போறேன். நான் இவங்க நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேங்களே, ஒரு பேழைக்குள்ள பத்திரப்படுத்தி கொண்டு வந்தேன். என் கனவெல்லாம் தவிடுபடி ஆக்கிச்சியா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் வச்சேன். இவங்க எனக்கு உண்மையா இருப்பான்னு நினைச்சேன். என் கனவு தவிடுபடி ஆயிடுச்சு. ஆனா உன்னை கொண்டு என் கனவை நான் நிறைவேற்ற போறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற மீந்து இருக்கிற கொஞ்சம் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கனவு இருக்கு, உன்னை குறித்து என் ஆண்டவருக்கு தரிசனம் இருக்கு. அந்த கனவும் தரிசனமும் ஒரு காலம் தவிடுபடி ஆகிறதற்கு நீ விடக்கூடாது. விடக்கூடாதியா? ஆதாமை ஏவாளை ஏற்படுத்திய கனவு உடைஞ்சு தகர்க்கப்பட்டது. நோவாவுடைய பள்ளியை பாதுகாத்த அந்த கனவு தவிடுபடியாக்கப்பட்டது. ஆபிரகாமை கொண்டு அந்த கனவை கர்த்தர் நினைவாக்கினார். அந்த சந்ததியிலிருந்து வரக்கூடிய என்ன இப்ப கூட நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன தெரியுமா? எங்க அப்பா ஆபிரகாமிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. என்கிட்ட இருந்து என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் போகுது. என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கற்றுக் கொடுத்த நிமித்தமாக அவர்களுடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் போக போகுது. கையை தட்டுங்க ஐயா. இதை விட ஒரு மேன்மை உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வேண்டியதே கிடையாது. அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் திரும்ப திரும்ப உன் கூடவே கட்டு பேசிருக்க, ஜாக்கிரதையா வாழணும், ஜாக்கிரதையா பிரயாணம் செய்யணும், ஜாக்கிரதையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஜாக்கிரதையா அதன்படி நடக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மிகவும் பெரியவர். எல்லாமே முடி கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாமே முடி கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. எல்லாம் வாய்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கேட்கப்பட்ட சக்தி இன்னைக்கு என் கூட கத்து பேசின வார்த்தை எனக்கு சுற்றி காண்பிக்கப்பட்ட 2 நபர்கள், இதில் யாரை போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு குடும்பம் 12 சீஷர்களினாலே கட்டப்பட்டதுங்க. ஒருத்தர் காட்டி கொடுத்தனால அந்த குடும்பம் கலைஞ்சு போச்சு. ஒருத்தர் கர்த்தருக்கு உண்மை இல்லாததுனால தாங்க அந்த குடும்பம் உடைஞ்சு போச்சு. அந்த ஒருத்தர் சரியில்லாததுனால தாங்க அந்த குடும்ப சாபத்தை வந்துச்சு. ஸ்தோத்திரம். நான் பெரியவரே அந்த சாபத்தை சிலுவையிலே ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உனக்கு மேலே ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தான் உன் கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ நீ சிலுவை போல ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தா போதும், உனக்கு மேலே இறங்கி அவருடைய ரத்தத்தை உனக்கு மேலே ஊற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரத்தை போல உன்னை உருவாக்கி 2021 வருஷத்துல உன்னை கொண்டு போய் அந்த பாத்திரத்தை கட்ட நிரப்ப போகிறார். நிரப்பக்கூடிய அந்த பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நிரம்பி வழிகிற அந்த பாத்திரத்திலிருந்து வடிக்கக்கூடிய நீரூற்றுகள் அநேகருடைய தாகத்தை தீர்க்க போகிறது. கையை தட்ட மாட்டேன்றீங்களா ஐயா? எங்க அப்பாவுடைய நடத்துகள், எங்க அப்பாவுடைய கிருபை, எங்க அப்பாவுடைய தயவு எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் நிரப்ப போறாரு. உன் பாத்திரத்தை ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். உன்னை கழுவி சுத்தம் பண்ண போறாரு. அது இடத்துல கொண்டு வைக்க போறாரு. அதை கட்ட நிரப்ப போகிறார். நிரப்பப்படுகிற அது அநேகருக்கு பிரயோஜனமான நீரூற்றாய் மாறப் போகிறது. நிரப்பப்படுகிற அது வானத்திலிருந்து இறங்கின மன்னாவாய் மாறப் போகிறது. நிரப்பின அது உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஜீவ ஊற்றாய் மாறப் போகிறது. நிரப்ப
நிரப்பப்படுகிற அது நீ கலங்கினவன் கலக்கத்தை மாற்ற போகிறது. ஓ, நிரப்பப்படுகிற அது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறது. திருப்பி தீர்க்கதரிசனமா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ எதிர்பார்த்து இருக்கிற அந்த காரியங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு வருத்துக்கு மனதில்லாது இருந்தும் கூட கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் சொன்னாரு, உன்னை குறித்துண்டான பிளான கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. இதுவரையில் நீ எப்படி இருந்த, உன்னை கர்த்தர் எப்படி மாற்ற போறாரு, அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதை கர்த்தர் அழகாக சொல்லிட்டார். இது நீ சிந்திப்பதற்கு உண்டான நேரம், இது உன்னை விட்டுக் கொடுப்பதற்கு உண்டான நேரம். ஸ்தோத்திரம். நாளை மறுநாள் ஞானஸ்நான ஆராதனை இருக்கு. அன்றைக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் அவர்களையும் பார்த்து சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை தேவன் விரும்பக்கூடியபடி இருக்கணும். உன் நிமித்தமாக புறப்படும் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், உன் நிமித்தமாக வரக்கூடிய உன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உன் நிமித்தமாக கனவுகளை கட்ட நிறைவாய் மாற்றணும். அதற்காக தான் கட்ட நேரத்தில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையின் நேரத்தில் இந்த பிள்ளைகளை நான் சந்தித்திருக்கிறதற்கு அந்த கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை கட்ட ஆசீர்வதித்து, அந்த பிள்ளைகளை கட்ட மேன்மைப்படுத்தி, என் அன்பு பிள்ளைகளுக்கு கட்ட வைத்திருக்கிற திட்டங்களை கட்ட நிறைவேற்றுகிறார். இந்த கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. நிறைவான பலனை பெறலாம். சத்தியத்திற்குள்ளே அவர்கள் ஆண்டவர் நிரப்பப்படணும். ஆண்டவர் சத்தியத்திற்குள்ள அவர்கள் அலங்கரிக்கப்படணும். ஆண்டவர் பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய இன்றும் என்றும் மாறாத வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென்.